என்னங்க எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ரொம்ப சோகமான நாளுங்க. நம்மளை டிப்ரெஷனுக்கு உச்சத்துக்கு தள்ளின நாள் என்னன்னு பார்க்குறீங்களா? அங்கே பாருங்கள், இந்த ஹோட்டலுக்குள்ளே தான் நம்ம தலை ஜிவி வந்திருக்கிறாரு. சரி, நம்ம சும்மா செவனேன்னு இருந்தோம். நம்ம வீட்டில் ஃபோன் பண்ணி ப்ரமோஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நானும் அங்கேருந்து 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு வண்டியை ஓட்டி இங்கே வந்து பார்த்தா என் பேர் லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, என்னடா பேர் லிஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அடித்தா நான் கேட்டுட்டு சொல்கிறேங்கன்னு சொன்னாங்க. வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. ஜிவியும் உள்ளே போயிட்டு அவரும் எந்திரிச்சிட்டாப்புல. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நம்ம பேர் இன்னும் இல்லை. செருப்பை கழட்டி அடித்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? மூடிட்டு நீ அங்கேயே 4 ரீல் பண்ணிக்கிட்டு இருந்த, இவ்வளோ தூரம் வந்து ஏன் அசிங்கப்படுறன்ற மாதிரி இருக்குது. நானும் வரும்போது எல்லாமே கேட்டுட்டு தான் வந்தேன். கன்ஃபார்மாக இருந்தால் சொல்லுங்கள், நான் அவ்வளோ தூரம் வர்றேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். கன்ஃபார்மாக தான் இருக்குது, நீங்கள் வாங்க வேறு லெவல் பண்ணிடலான்னாங்க. நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஓடிட்டு வந்தது தான் மிச்சம். அதோ இப்போ இங்கே நாங்களே இருந்திருந்தால் கூட கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். இது ஒஸ்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். வந்து ஜிவியை பார்க்க வந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு சுத்தமாக. திருப்பி இங்கேருந்து 4.5 மணி நேரம் ஓட்டிட்டு நம்ம வீட்டுக்கே போவோம். இனிமேல் ப்ரொமோஷன் யாராவது வரட்டும், அப்புறம் நம்ம பேசிக்கிறலாம். அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டு என்னைய மாதிரி நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க. கிளம்பலாம்.